விஜயை போல நான் 2 படம் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் அரசியல் பண்ணலாம், அதுவரை ரசிகர்களை வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துக்குங்க, அது வந்து அரசியல். இங்கே தேர்தல் வந்துருச்சு, எப்படி ஜெயிக்கலாம், 40 தொகுதி யார் யார், எதிர்கட்சி யார், ஆளுங்கட்சி யார், இப்படி பரபரப்பாகி போச்சு அரசியல். அப்போ அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு போன விஜய் தொண்டை ஜெயலலிதா நம்ம எடுத்து முதலமைச்சர் ஆயிடுச்சா? சட்டசபையில் விட்டு அடிக்கல, துரைமுருகன் குத்தி முடியை பிடிச்சி இழுத்து சட்டையை கிழிச்சு ஜாக்கெட்டை கிழிச்சு கீழே போட்டு மிதிச்சு நடக்கலையா? அந்த அம்மா தலைவிரி கூட வந்து அழுதுச்சு, நடந்ததா இல்லையா? அதுதான் அரசியல். எம்ஜிஆர் படம் 40 பைசா கொடுத்தா பார்ப்பான், விஜய் படத்தை 1500 கொடுத்து பார்க்குறேன். குறைந்தபட்ச டிக்கெட்டே 400 ரூபா. 40 பைசா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கான். 400 ரூபா கொடுத்து பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. 1500 ரூபாய்க்கு பார்க்குறான், பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவான், ஓட்டு போட மாட்டான். நீங்கள் 10 கட்சி காணாம போச்சு, 10 லீகல் காணாம போயிட்டாங்க, சரத்குமார் காணாம போயிட்டார், கருணாஸ் கடைசியாக கட்சி ஆரம்பித்தார், கமலஹாசன் ஆரம்பித்தார், சிவாஜியே ஆரம்பித்து காணாம போயிட்டார். அதனால் இவர் எந்த பட்டியலில் வராருன்னு தெரியல. எம்ஜிஆர் போல வராரா இல்லை 10 பேர் பட்டியலில் வராருன்னு தெரியல. கத்தி படம், அவன் ஒரு இலங்கை ராஜபக்சே பினாமி சுபாஸ்கரன், அவன் படத்தில் போய் கார்பரேட்டு எதுக்குற மாதிரி நடிக்கிறார். எப்படி கொக்கோ கோலா ஒழிக்கணும், கொக்கோ கோலாக்காக விவசாய நிலத்தை பூரா எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொக்கோ கோலா தயார் பண்ணுறான், ஒழிச்சு அதாங்க படத்துடைய தீம். அடுத்த மாதம் பார்த்தா கொக்கோ கோலா விளம்பரத்தில் 1 கோடி ரூபாய் விளம்பரம், கொக்கோ கோலா குடியுங்கள். அப்போது பெரிய முரண்பாடு இல்லையா? பணம் கிடைச்சா எதை வேணால் செய்வியா? முதலமைச்சர் நாற்காலி என்பது அவ்வளோ எளிதான்? முதலமைச்சர் நாற்காலிக்கு அண்ணா அவ்வளோ எளிமையாக வந்து உட்காந்துட்டாரா? எத்தனை அடி உத மிதி, ஜெயிலு, தண்டவாளம், ரயில், காங்கிரஸ்காரன் உதச்சு எதுவுமே இல்லாமல் உங்கள் கட்சி கேரவனுக்குள்ளேயே முடிவு பண்ணலாம், இது மக்கள் ஏற்றுக்குவானா? அப்போ தான் உங்களுக்கு வெளியே வந்திருக்காரு. திமுக மறைமுக கூட்டணி தன்னை காப்பாற்றிக்கிறது. G2 ரெட் ஜெயிண்டு செந்தில் பாலாஜின்னு அமைச்சரை உள்ளே கிடக்காரு, பொன்முடி காணாமல் போயிட்டாரு, அடுத்து எங்கே ஈடி போகுதுன்னு தெரியலன்னு இருக்கு. மோடி 24 மணி நேரம் வேலை செய்கிறார், பிரதமர் ஆகணும், மீண்டும் 3வது முறை பிரதமர் ஆகணும். ராமருக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு, ராமர் கோயிலில் போய் பூஜை பண்ணுறாரு, 11 நாள் பட்டி கிடக்கிறாரு, எண்ணெய் குடிக்கிறாரு, தரையில் படுக்கிறாரு, ஒரு நேரம் ஜோறு திங்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதுக்கு? பிரதமர் தான் இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சாச்சுப்பா, தமிழ்நாடு வெற்றி கழகம் வெற்றி பெறும், வீட்டில் படுத்துக்க. அதை தவறான வழியில் கொண்டு வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. T-News24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய விவாத மடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு, சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்றாரு. எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் சார்? இல்லை, அவருடைய கட்சி அவருக்கே சாதகமாக இருக்காது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், என்னன்னா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து 2 வருட காலம் அரசியலில் நான் ஈடுபட போவதில்லை என்கின்ற செய்தியை மக்களுக்கு போய் சேருகிற பொழுது விஜயினுடைய அரசியல் வீரியம் மக்களுக்கு மட்டுமல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிஜேபி இவர்கள் இதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அரசியல் என்பது நீங்கள் பகலில் ஒரு அறிக்கை, இரவில் ஒரு அறிக்கை, பகலில் ஒரு செயல், இரவில் ஒரு செயல், இதுதான் அரசியல். 2 வருடம் ஓய்வெடுத்து விட்டு 2 வருடம் கழித்து அரசியலுக்கு வருவது என்பது இது அரசியல் அல்ல, இது வந்து ஒரு சினிமா கார்ப்பரேட் கம்பெனி. சார் இப்போ தொடங்கிய ஒரு வைப்பு ஏற்படுத்தியிருக்காரு சார் ரசிகர்கள்ட்டெல்லாம். இல்லை, ரசிகர்களை அரசியல்வாதியாக மாற்றணும். ரசிகர்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறோம் 72ல், அவர்களை பூராவே அடுத்த வருஷம் 73ல் திண்டுக்கல் இடைத்தேர்தல், எல்லா திண்டுக்கல் வந்து சேர்த்துட்டான். ரசிகர்கள் பூரா என்னவா மாறிட்டான்? அரசியல்வாதியாக மாறிட்டான். நீங்கள் அந்த வருஷம் ஒரே வருஷம் மாயத்தேவர் எம்பிஐ ஜெயிச்சிட்டார். திமுகவுக்கு நடுக்க வந்துருச்சு, காங்கிரஸ் அலறி போச்சு, கம்யூனிஸ்டுகள் ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் அரசியல். நீங்கள் 96 நரசிம்மராவ் பிரதமர், மூப்பனார் காங்கிரஸ் தலைவர், தேர்தல் கூட்டணி அறிவிச்சாச்சு ஜெயலலிதா கூட. ஜெயலலிதா இப்போ முதலமைச்சர் 96ல். தேர்தல் கூட்டணி அறிவித்த பிறகு தேர்தல் அறிவித்த பிறகு தான் தேர்தல் கூட்டணி. என்ன நடந்ததுன்னா,
சத்தியமூர்த்தி பவனில் நரசிம்மராவ் அப்பான்றைய பிரதமர் அவருடைய கட் அவுட்டு தீ வைத்து எரிக்கப்படுது. யார்? காங்கிரஸ் தொண்டனால. ஏன்? அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்தது காங்கிரஸ் தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயலலிதா அப்போ வளர்ப்பு போக்கு கல்யாணம், அட்டையானம் முட்டியானம் நகை நடமாடு நகை போட்டு அந்த அம்மா போனது, அந்த 91 96 5 வருட காலம் இவர்கள் செய்த அரசியல் மக்களுக்கு அதாவது காங்கிரஸ் தொண்டனுக்கு பிடிக்கல. காங்கிரஸ் கட்சியே ரொம்ப மென்மையானவர்கள், எல்லாம் கதற்குள்ளா கதர் சட்டை, காந்தி கட்சி. அவனே கோவப்படுறான். மூப்பனார் ஏர்போர்ட்லேருந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு வரதா அப்படியே திருப்பி டெல்லிக்கு போகிறதான்னு தெரியாமல் ஏர்போர்ட்டுக்கு முடிச்சுட்டு இருக்கார். செய்தி மேலே செய்தி போகுது. போன பிறகு ரைட் காங்கிரஸ் விட்டு அப்போயே விலகிடுவோம். ஏர்போர்ட்லேயே காங்கிரஸ் விட்டு விலகிறாரு. விலகிட்டு நேராக போய் தமிழ் மாநில காங்கிரஸ். ஏன் தேர்தல் 1 மாதம் தான் இருக்குது, 4 வாரம் தான் இருக்குது. அந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி காங்கிரஸ், அதிமுகவோட கூட்டணி. மூப்பனார் காங்கிரஸை உடைச்சிட்டு யாரோட கூட்டணி? திமுகவோட கூட்டணி. 19 சீட் ஜெயிச்சார். நீங்கள் அதில் பல பேர் மந்திரி ஆனாங்க. இதுதான் அரசியல். அரசியல் என்பது 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது அரசியல். விஜயை போல் நான் 2 படம் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் அரசியல் பண்ணலாம், அதுவரை ரசிகர்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துக்குங்க, அது வரல அரசியல். நீங்கள் தேர்தல் வந்துருச்சு, எப்படி ஜெயிக்கலாம், 40 தொகுதி யார், எதிர்கட்சி யார், ஆளுங்கட்சி யார், இப்படி பரபரப்பாகி போச்சு அரசியல். அப்போ அதுவரை வேடிக்கை பார்த்துட்டு போன விஜய் தொண்டன் இல்லை சார், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் பணியில் இறங்க போகிறோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. தேர்தலுக்கு தாங்க பணி. தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன பணி? எண்ணி போய் ஓட்டணி பார்க்குறதா? இல்லை, அவர் நாடாளுமன்றத்தில் நாங்கள் குறிக்கோள் இல்லை, எங்களுக்கு பாராளுமன்ற சட்டமன்றம் தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி. தேர்தல் என்பது நாடாளுமன்றம் என்ன சட்டமன்றம் என்ன எல்லாம் தேர்தல் தானே. எடுத்தோடனே இவர் முதலமைச்சர் ஆக முடியாது, பிரதமர் ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போது தொண்டை என்ன பண்ண போகிற? தொண்டனுக்கு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. தேர்தல் வேலையை பாரு. ஒரு கேண்டிடேட்டு அவன் என்ன பண்ண போகிறான்? இதுதானே அரசியல் பணி. அரசியல் பணி என்பது ஆசுவாசமாக வர்றதா? வைகோ எப்போ கட்சி ஆரம்பித்தார்? 93 கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டார், தடா பொடான்னு உள்ளே போயிட்டார். அரசியல் என்பது அப்படியே மலர் கிரீடம் அல்ல, அது முள் கிரீடம். நீங்கள் ராமதாசன கட்சி ஆரம்பித்து எத்தனை போராட்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை பிரச்சனை. வேல்முருகன் கட்சி ஆரம்பித்து எத்தனை போராட்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை அடித்தடி, எத்தனை செக் போஸ்ட் உடைப்பு, எவ்வளவு. திருமாவளவன் தலைவராக இருக்கு, சாதாரண தலைவர் ஆகிட்டாரா? இப்போ 2 3 லட்சம் பேர் மக்கள் வர்றானா? அது நடந்ததா? 2 MP 4 MLA இருக்கானா? சாதாரண நடந்ததா? முதல்ல தலையில கட்டி வச்சு அடித்தான் போலீஸ் ஸ்டேஷனில். நீங்கள் அந்த தலித் மக்கள்லாம் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் மிகப்பெரிய ரத்தம் சிந்திய வரலாறு இருக்குது. ஜெயலலிதா நம்ம எடுத்து முதலமைச்சர் ஆயிடுச்சா? சட்டசபையில் விட்டு அடிக்கல. துரைமுருகன் குத்தி முடியை பிடிச்சி இழுத்து சட்டையை கிழிச்சு ஜாக்கெட்டை கிழிச்சு கீழே போட்டு மிதிச்சு நடக்கலையா? அந்த அம்மா தலைவலி கூட வந்து அழுதுச்சு. நடந்ததா இல்லையா? அதுதான் அரசியல். ஜெயலலிதா ஒரு அந்த காலத்திலே ஒரு பெரிய நடிகை, எம்ஜிஆரோட 26 படத்தில் நடிச்சது. அப்போது அரசியல் என்பது மென்மையான விஷயம் அல்ல. நீங்கள் நல்லகண்ணு ஐயா இருக்கார், இப்போ 90 வயசு 92 வயசு. ஆங்கிலேய காலத்திலேயே அவர் அடி வாங்கியிருக்கார். சுட்டு கொல்லப்பட்டான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். மக்களுக்காக போராட வந்து சுட்டு கொல்லப்பட்டான். சுதந்திரம் அடைஞ்சவர் நேரு சொல்கிறார். வெள்ளைக்காரன் சொல்கிறான் கம்யூனிஸ்டா, சுதந்திரம் அடைந்தவர் நேரு சொல்கிறார். அப்போ அது எதுக்காக? மக்களுக்காக. தந்தை பெரியார் 2 சிறுநீரகமும் செயலிழந்து மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊரூராக அலைஞ்சார். எத்தனை வயசில்? 95 வயசில். விஜய்க்கு எவ்வளோ வயசு? 49 தான், டபுள் மடங்கு. அப்போ அதுதான் அரசியல். சாக வரைக்கும் மூச்சை நிறுத்த வரைக்கும் அரசியல் பண்ணார். நான் கொஞ்சம் இடமெல்லாம் இருக்குது, கணக்கு வழக்கு பார்த்துட்டு அப்புறம் என்ன கழிச்சு வரலாம் சொன்னது இல்லை. ஆக விஜய்க்கு அரசியலே தெரியல. புஷி ஆனந்து, நீங்கள் பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓர இருக்கிற ஒரு புஷி தெருவனுடைய கவுன்சிலர், இங்கே கவுன்சிலர், அங்கே எம்எல்ஏ. என்ன சார், எக்ஸ் காங்கிரஸ் மேனு, அவரை வச்சு தான் ஒரு உள்ள வர. அவர் காங்கிரஸே கிடையாது, அவர் சுயேட்சை எம்எல்ஏ. புஷி ஆனந்து பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு புஷின்னு ஒரு ஸ்ட்ரீட்டு, அதில் ஜெயிச்சவர். அவர் சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்தார், காங்கிரஸ் கிடையாது அவர். அப்போது இவர்களுக்கு அரசியல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, மாலை நேர விருந்தல்ல. அரசியல் என்பது மக்களுக்கு. நீங்கள் பெரிய போராட்டத்தில் இருக்கான். அதிமுக மேலே அதிருப்தி,
திமுக மேலே அதிருப்தி, வேற யாராவது கிடைப்பானான்னு தேடிட்டு இருக்கான். ஆனால் தேர்தல் என்பது நீங்கள் திருவிழா போல. ஆனால் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் எந்நேரமும் மக்களுக்காக போராடணும். அது விஜய்க்கு அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு, ஆளுங்கட்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு, எதிர்கட்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அறிவிப்பு, இன்றைக்கி ஒரு மாநாடு, இதெல்லாமே மக்களிடம் எடுத்துகிட்டு போயிடாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னாடி ஏறக்குறைய 10 பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. சிவாஜி ஆரம்பித்தார், சரத்குமார் ஆரம்பித்தார், விஜயகாந்த் ஆரம்பித்தார், கருணாஸ் ஆரம்பித்தார், கார்த்தி ஆரம்பித்தார், டி ராஜேந்திரன் ஆரம்பித்தார், பாக்யராஜ், கடைசியாக கருணாஸ் ஆரம்பித்தார், மன்சூர்லிகா ஆரம்பித்தார். இதில் சாதிச்சவங்களும் இருக்காங்கல்ல சார்? யார் சாதிச்சு சொல்லுங்க? விஜயகாந்த் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா? விஜயகாந்த் மக்கள் பூரா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிறது தான் ஓட்டு போட்டான். இவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாரு, காணாமல் போயிட்டார். திமுக அண்ணா என்னுடைய கூட்டணி மக்களோடும் கடவுளோடுனார் சொன்னாரா? அப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சா? ஜெயலலிதா யார், கடவுளா மக்களா? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறக்கா கட்சி வச்சிருக்கு. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிற 2003 ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார். மக்கள் என்ன அதோடு விட்டுட்டான். கூட்டணி நீங்கள் சேர்ந்த பிறகு ஜெயிச்ச 10 எம்எல்ஏ அப்படியே அந்தம்மா தள்ளிட்டு போயிடுச்சு. எங்கே? அதிமுக போயிடுச்சு, அரசியல் இல்லை. மக்கள் ஜெயலலிதாவையும் கருணாநிதி எதிர்ப்பதற்காக விஜயகாந்த் ஓட்டு போட்டார். விஜயகாந்த் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஓட்டு போட்டார், போச்சு. அதனால் மக்கள் பிரச்சனைக்கு யார் நேரடியாக அரசியலுக்கு வருகிறார்களோ அவர்களை இந்த மக்கள் தலை வச்சு கொண்டாடுவான். கருணாநிதி விட்டு எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து திமுக போய் சேர்ந்தாரா? இல்லை, அண்ணாதிமுக எங்கே இல்லை, தனியாக நின்னார். அதனால தான் மக்கள் அவர் அங்கீகரித்தான், முதலமைச்சர் ஆக்கலாம். இன்றைக்கி எம்ஜிஆருடைய தயவலால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் அண்ணா, எம்ஜிஆருடைய தயவல் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் கருணாநிதி. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். அதே கருணாநிதி தோற்று போன பிறகு எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் ஜெயலலிதா முதலமைச்சர். எடப்பாடி எம்ஜிஆர் யாரோடு சமரசம் வச்சுக்கல. அவர் கட்சி கடைசி வரைக்கும் சத்துணவு சோறு போட்டே ஆகணுன்னாரு. கடைசி வரைக்கும் ரேஷன் கடையில் எந்த பொருளும் ஏழை எளிய மக்களுக்கு நிற்காமல் பார்த்துக்கிட்டார். இப்படி எம்ஜிஆரை பொறுத்தவரை அடித்தட்டு மக்களோடு தொடர்பில் இருந்ததுனால மக்களை ஏற்றுக்கிட்டான். எம்ஜிஆர் படம் 40 பைசா கொடுத்தான் பார்ப்பான். விஜய் படத்தை 1500 கொடுத்து பார்க்குறான். குறைந்தபட்ச டிக்கெட்டே 400 ரூபா. ஆனால் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது எவ்வளோ டிக்கெட்டு? 40 பைசா. அப்போ 40 பைசா எங்கே, 400 ரூபா எங்கே? 40 பைசா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கான். 400 ரூபா கொடுத்து பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. 1500 ரூபாய்க்கு பார்க்குறான், பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவான், ஓட்டு போட மாட்டான். அந்த வரவேற்பு இங்கே கிடைக்காதுங்களா மக்கள்கிட்ட? கிடைக்காது. அதாவது அரசியலுக்கு தியாகம் பண்ணணும். அரசியலுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட உங்களுடைய நேர்மையை நிரூபிக்கணும். ஏன் கருணாநிதி ஜெயிக்கவே முடியல? கருணாநிதி ராஜதந்திரம் பூரா எம்ஜிஆர் ஜெயிக்க முடியலையே. கருணாநிதி தெரியாத இலக்கியமா, 10 பாட்டு, 11 கிழக்கு, குரலோவியம், சிலப்பதிகாரம், நான் எல்லாம் சொல்லி பார்த்தாரு, எவனும் நம்பலையே. எம்ஜிஆருக்கு சரியாக எழுத படிக்க இலக்கியம் பேசலாம் தெரியாது, அர்த்தவாதி. அவர் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொண்டாடுறான். ஆனால் கருணாநிதியுடைய அரசியல் 3% நிற்கிது இப்போ ஆட்சி. அதனால் எல்லாருமே எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆராக மாற முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் எதிர்பார்ப்பு. அதை விஜய் பூர்த்தி செய்வாரா, இல்லை காணாமல் போயிடுவாரா? இதை யார் முடிவு பண்ணுவா? நீங்கள் 10 கட்சி காணாமல் போச்சு, 10 லீகல் காணாமல் போயிட்டாங்க. சரத்குமார் காணாமல் போயிட்டார். கருணாஸ் கடைசியாக கட்சி ஆரம்பித்தார். கமல்ஹாசன் ஆரம்பித்தார். சிவாஜியே ஆரம்பித்து காணாமல் போயிட்டார். அதனால் இவர் எந்த பட்டியலில் வராருன்னு தெரில. எம்ஜிஆர் போல வராரா, இல்லை 10 பேர் பட்டியலில் வராருன்னு தெரில. இதை மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சரியான நேரத்தில் தான் வராருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறான பாதையில் வந்துட்டு இருக்காரா சார்? ஏன்னா சினிமாவில் சம்பாரிச்சிட்டு இருந்தார், அதை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயுடைய அரசியல் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்தில் இவ்வளவு காலம் எந்த மக்கள் மன்றத்திலையும் இவர் பேசுபொருளாக மாறவில்லை. நீங்கள் கத்தி படம், அவன் ஒரு இலங்கை ராஜபக்சே பினாமி சுபாஸ்கரன், அவன் படத்தில் போய் கார்பரேட்டு எதுக்குற மாதிரி நடிக்கிறார். எப்படி கொக்கோ கோலா ஒழிக்கணும், கொக்கோ கோலாக்காக விவசாய நிலத்தை பூரா எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொக்கோ கோலா தயார் பண்ணுறான், ஒழிச்சு. அதாங்க படத்துடைய தீம். யார் முதலாளி? இலங்கை அங்கே புலிகளுடைய காசை கொள்ளையடிச்சிட்டு வந்த சுபாஸ்கரன், லைக்கா சுபாஸ்கரன்.
அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி போச்சு. கார்பரேட் எதுக்குறேன்னு அதான் படம், அந்த கதை. அடுத்த மாதம் பார்த்தா கொக்கோ கோலா விளம்பரத்தில் 1 கோடி ரூபாய் விளம்பரம் வேணும், கொக்கோ கோலா குடியுங்கள். அப்போது பெரிய முரண்பாடு இல்லையா? பணம் கிடைச்சா எதை வேணால் செய்வியா? நீங்கள் ஜல்லிக்கட்டு நடந்தது, ஜல்லிக்கட்டில் கொக்கோ கோலா வேணும் குடிக்க வேண்டான்னு வெள்ளைய தீர்மானம் போட்டு பொட்டி கடைக்காரன் விற்கிறதில்ல கொக்கோ கோலாவை. இருந்துதா? 6 மாதம் இருந்தது. நடுங்கி போயிட்டான் கார்பரேட் கம்பெனி. ஏன்டா தமிழ்நாட்டுக்காரன் போல குடிக்க மாட்டேங்கிறான்னு. ஏன்? கொக்கோ கோலா பீட்டாக்கு சப்போர்ட்டாக இருக்கான், ஜல்லிக்கட்டை ஒழிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கான், விலங்குகளுக்கு எதிராக இருக்கான். இதனால் மக்கள் தூக்கி வீசிட்டான். கொக்கோ கோலா குடிக்கிறதே இல்லை, பொட்டி கடைக்காரர் கூட வாங்கி விற்கிறது இல்லை. இதுதான் தமிழ்நாடு. 10 லட்சம் பேர் திரண்டான் எங்கே? மெரினா பீச்சில். இந்தியாவே மிரண்டுச்சு. இதுதான் தமிழர்கள். ஆக தமிழர்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட, இல்லை என்ன பண்ண போகிற, இனிமேல் என்ன பண்ணுவேன்? இது ஒரு பெரிய கேள்வி. கருணாநிதி செய்யாத, ஜெயலலிதா செய்யாத, எடப்பாடி செய்யாத, ஓபிஐ செய்யாத, அண்ணாமலை செய்யாத, என்ன செய்ய போகிற? என்ன திட்டம் வச்சுருக்க? காங்கிரஸ் கொள்கையா, தலித்து கொள்கையா, இல்லை கம்யூனிஸ்ட் கொள்கையா, இல்லை தமிழ் தேசிய கொள்கையா, இல்லை பிஜேபி கொள்கையா? உன் அடையாளமே இல்லையே. தமிழக வெற்றி கழகம், ரைட்டு. இது எதை நோக்கி போகும்? எல்லாரும் சொல்கிறதான ஊழல் ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்பது எல்லாம் பொதுவாக சொல்கிறது தான். அதை மக்கள் ஓட்டு போட மாட்டான். திருமாவளவருக்கான அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது, தலித்துக்களுக்கான அதிகாரம். தலித்துக்களை எவனையும் நீ அடிமைப்படுத்தக்கூடாது, அதுதான் என்னுடைய அரசியல் கொள்கை, அது அவர் பாலிசி. கம்யூனிஸ்ட்டு உலக தொழிலாளர்கள் ஒன்று கூடுங்கள், அவன் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போச்சு. ராமதாஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது, வைகோவுக்கு ஒரு கொள்கை இருக்குது. உன்னுடைய கொள்கை ஏதாவது அடையாளம் தெரியுதா? இல்லையே. மக்கள்கிட்ட நேரா நீ உன்னுடைய படம் எல்லாம் சொந்த படம் தான், பினாமி படம் தான் எல்லாமே. அதில் உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கணும். எம்ஜிஆர் படம் ஆனதுன்னா அதில் கரும்பு கொடி இருக்கும், கொள்கை பாட்டு இருக்கும். ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு பாட்டு வரும், தன்னாலே வெளிவரும் தயங்காதே. இதுதான் எம்ஜிஆருடைய எல்லா படத்துலையும் கொள்கை பாட்டாக இருக்கும். அப்படி ஏதாவது உங்கள் படத்தில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன லட்சியம்? 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கா மக்கள், பார்டர் உட்பட, பாண்டிச்சேரி உட்பட 8 கோடி பேருக்கும் ஒரு தலைவன் தேவை. வரலாற்று உண்மைதான். உங்களுடைய தலைமை நிரூபிப்பதற்கு இதுவரைக்கும் நீங்கள் எதை இந்த மக்களை திசை திருப்புவதற்கு திமுக அண்ணா திமுக எதிராக என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லையே, பேசு பொருளே இல்லையே. அப்போது முதலமைச்சர் நாற்காலி என்பது அவ்வளோ எளிதா? முதலமைச்சர் நாற்காலிக்கு அண்ணா அவ்வளோ எளிமையாக வந்து உட்காந்துட்டாரா? எத்தனை அடி உத மிதி, ஜெயிலு, தண்டவாளம், ரயில், காங்கிரஸ்காரன் உதச்சி. ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு பெரிய தழும்பு இருக்குது. எதுவுமே இல்லாமல் உங்கள் கட்சி கேரவனுக்குள்ளேயே முடிவு பண்ணலாம், இது மக்கள் ஏற்றுக்குவானா? இல்லை சார், இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவரும் சினிமாலேருந்து தான் வந்தார். இப்போ அவரோட ஓட்டு வங்கிலாம் அதிகரிச்சிருக்கல சார், அந்த ஒரு எண்ணத்தில் கூட விஜய் அந்த ஆசையில் வந்திருக்கலாம் இல்லைங்களா? இல்லைங்க, சீமான் அவர் எளிதாக நீங்கள் 7% 7.49 50 லட்சம் பேர் ஏற்றுக்கல. எப்படி ஏற்றுக்கிட்டான்னா, ஈழத்தில் இனம் அழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டவரும் எவடா தலைவன் கிடைப்பானான்னு பார்த்தான், சீமானை தலைவராக்கலாம். சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். அது பல பேர் சேர்ந்து உருவாக்க இயக்கம். எதுக்கு? திராவிட இயக்கம் துரோகம் பண்ணிடுச்சு, பிரபாகரன் காட்டி கொடுத்துட்டானுங்க, புலிகள் இயக்கம் ஒழிக்கப்பட்டது. அப்போது அதற்காக ஈழ போராட்டத்தை, விடுதலை புலிகளை நேசித்தவனுடைய கூட்டம் தான் நாம் தமிழர் கூட்டம். சாதாரணமாக அவனு சினிமா ரசிகர் மன்றம் கிடையாது, 1500 டிக்கெட் வாங்குறவங்க கிடையாது. அவன் பூரா இப்போ பாருங்கள், ஒரு 2 நாளாக என்ன நடக்குது? விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் தயார் பண்ணியா, குண்டு தயார் பண்ணியா, சாட்டை வீட்லேயும் இடும்பாவனம் கார்த்திக் வீட்லையும். என்ன விஜய் ரசிகர் ஏட்டையாக பார்த்தா ஓடி போயிடுவான், ஏட்டையாக வந்தால் லத்தியோடு வந்தால் ஓடி போயிடுவான். அவன் பூரா என்ன பண்ணுறான்? குண்டு தயார் பண்ணா, துப்பாக்கி தயார் பண்ணா, மீண்டும் பத்திரிகை எழுதுறான், புரட்சி இறைச்சி, ஆயுத புரட்சி, ஆயுதம் கடத்துறான், என்னென்னமோ சொல்கிறான். அப்போ சீமா கட்சி, சீமா அரசலாக போலீஸ் ஸ்டேஷன் நிற்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சீமானை உருவாக்கிய அந்த இயக்கம், சீமானை நாடி வந்த இளைஞர்கள் பூராமே விடுதலை புலிகள். அங்கே விடுதலை புலி, இங்கே சாதாரண புலி, அவ்வளோதான். எல்லாமே கொள்கை ரீதியாக தயார் செய்யப்பட்டவன். அது போன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டாமா? 2 வருஷம் ஓய்வுனா ஒரு இயக்கம்
2 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய காலம், திரும்பி வருமா? அந்த 2 வருஷமும் இந்த இளைஞர்களை தாண்டி இந்த வயதானவர்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க சார். இல்லைங்க, அதாவது இயக்கம் என்பது இளைஞர்களுக்கு தான் தலைமை தாங்கணும். இன்னும் திமுக என்ன பண்ணுச்சு? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு, ஓட்டு போடுற கிழவி அவன் தான் தூக்கிட்டு வருவான், செத்து போன கிழவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவான் இளைஞர் தான். அப்போ இருக்கிற இளைஞர்களை இன்றைக்கி 1 லட்சம் இளைஞர் இருந்தான்னா அவனை உருகூடி ஆக்கணும், அதுதான் இயக்கம். அதெல்லாம் இல்லை. இந்த 2 வருஷம் 26 வரைக்கும் நல்ல ரெஸ்ட்டில் கிடங்க. தேர்தல் வரும்போது எந்திரிச்சுவான்னா படுத்தவன் எந்திரிக்கவே மாட்டான், மொத்தம் படுத்துக்குவோம். அதெல்லாம் அரசியல். ஒவ்வொரு முறை இரவு அரசியல் பண்ணிட்டு இருக்கான், பகலில் அரசியல் பண்ணுறான். மாநாடு, கூட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் நடக்குதா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, சினிமா பாரு, சினிமா வரும், நான் இன்னும் 2 படம் எடுக்க போகிறேன், 1000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வீட்டு போய் படுத்துக்கோ. கட்சி வரும்போது வருவான். ரசிகர் மன்றத்தை பூரா எம்எல்ஏ ஆக்கணும், ரசிகர் மன்றத்தை பூரா எம்பி ஆக்கணும், ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம். அவருக்கு தானே வாய்ப்பு கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்க போறாரு. இல்லை எப்பா எல்லாம், அதாவது சினிமா வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும், அது படமாக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். பின்ன கமலஹாசன் ஒரு படம் எடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு, எடுக்கவே முடியல. அப்போது சினிமா எடுப்பதல்ல அரசியல். அரசியல் என்பது 24 மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்காக போராடுவது அரசியல். அரசியல் என்பது கற்றுக்கொண்டே போராடுவது, போராடிக்கொண்டே கற்றுக்கொள்வது அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்கள் அரசியல் மையப்படுத்தப்பட வேண்டும், இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டும். இப்போ என்ன நடக்குது? 1000 ரூபா 2000 ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான். அதெல்லாம் மக்களை திருத்த வேண்டியது இருக்கா? மக்கள் கேரளாவில் ஓட்டுக்கு பணம்னா துரத்தி அடிப்பான். ஏன்? அவன் அரசியல் ரீதியாக தெளிவாக இருக்கான். இங்கே பணம் கொடுக்காம போனால் பின்னாடி போய் துரத்தி போய் வாங்கிட்டு வரலாம். யோ என்னையா 4 ஓட்டு இருக்குது, 4000 கொடுத்துட்டு போயாங்கண்ணா. ஒரு வாக்கு என்பது பிரதமரை உருவாக்குவது, ஜனாதிபதியை உருவாக்குவது, முதலமைச்சர் உருவாக்குவது தான் ஒரு மனிதனுடைய ஜனநாயக வாக்கு. இது எவ்வளோக்கு விற்கிறான்? 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ இவனை அரசியல் மயப்படுத்த வேண்டாமா? அதுதான் இப்போ இனிமேல் வரக்கூடியவர்களுடைய வேலை. அதை செய்யாமல் 2 வருஷம் போய் படுத்துக்கோ, 2 வருஷம் கழிச்சு நான் அதை தட்டி எழுப்புறேன், வந்து சேரு எங்கே சினிமா தியேட்டருக்கு. இதான் அரசியல். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா யாருடைய ஓட்டு சார் அவருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவா திமுகவா? எந்த கட்சியோட ஓட்டு வந்து விஜய்க்கு போகும்? அதிமுக ஓட்டும் போகாது, திமுக ஓட்டும் போகாது. 20% திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி, அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி 20%, அதிமுக திமுக நிரந்தர வாக்கு வங்கி 40%. அது எங்கேயும் போகாது. மக்கள் 30% வாக்களிப்பதே இல்லை, 70% தான் ஓட்டு போடாது. அப்போது மீதி 30% நடுநிலையாளர்கள், முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், கம்யூனிஸ்டுகள், தலித்து மக்கள், பெரியாரிஸ்டுகள், இப்படி அம்பேத்கரிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 30% இருக்கான். 30%த்தில் யாருக்கு 20% எந்த பக்கம் போய் சேருதோ அவர்கள் அதிகாரத்துக்கு போக முடியும். போன நாடாளுமன்ற தேர்தலில் 54% திமுக வாங்குச்சு, 20% தான் அதிமுக வாங்குச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 2 லட்சம் ஓட்டு வாங்குச்சு அதிமுக, 5.5 லட்சம் ஓட்டு வாங்குச்சு திமுக. அப்போ இந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு பூரா அப்படியே எங்கே வந்தது? திமுகவுக்கு வந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது மோடியா லேடியா, மோடியா லேடியா, லேடியா மோடியா, இது ஜெயலலிதாவை 37 சீட்டு கிடச்சிது. ஜெயலலிதா இல்லை, சனாதன எதிர்ப்பு 38 சீட்டு கிடச்சிது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 5.5 லட்சம் ஓட்டு, 3.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம். அப்போது நீ சனாதன எதிர்ப்பாளரா, இந்துத்துவ ஆதரவாளரா, கம்யூனிஸ்டா, தமிழ் தேசியவாதியா, தமிழில் வழக்காடு, தமிழில் நீதிமன்ற மொழியாக்கு, தமிழ் அரசு மொழியாக்கு. தமிழே எவ்வளோ படிக்கிறது இல்லையே, எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் தமிழில் போய் கோர்ட்டில் எப்படி வழக்காடுவான்? அலுவல் மொழியாக தமிழாக்கு.
பொட்டி கடையில் மளிகை கடையில் தமிழ் எழுதி வை, எங்கே எழுதுறான்? அப்போ அடிப்படையில் இங்கிலீஷ் மீடியமாகி போச்சு. தமிழ்நாட்டில் பேசுகிற வார்த்தையில் 10 வார்த்தைக்கு 7 வார்த்தை இங்கிலீஷ் வந்துருச்சு. 3 வார்த்தை தான் இப்போ நிற்கிது. தமிழ் எல்லாம் ஆங்கிலமயமாக. இதுக்கெல்லாம் போராட வேண்டியது இருக்குது. திமுக போராட மாட்டான், அண்ணா திமுக போராட மாட்டான், 10,000 கோடி சேர்த்துட்டான். இதை காப்பாற்றிக்கிறேன் அவன் போராடிட்டு இருக்கான். மத்திய அரசாங்கத்திட்ட கெஞ்சிட்டு இருக்கான். எடப்பாடி பிஜேபிட்ட அடமானமே வச்சுட்டார். அப்போ தான் வெளியே வந்திருக்காரு. திமுக மறைமுக கூட்டணி தன்னை காப்பாற்றிக்கிறது. G2 ரெட் ஜெயிண்ட்டு செந்தில் பாலாஜின்னு அமைச்சரை உள்ளே கிடக்காரு. பொன்முடி காணாமல் போயிட்டார். அடுத்து எங்கே ஈடி போகுதுன்னு தெரியலன்னு இருக்கான். இப்படி இருக்குது. இப்போ ஒரு தலைமைக்கு ஒரு அவசர தேவை இருக்குது, ஒரு கட்சிக்கு அவசர தேவை இருக்குது. அதுதான் யார்? இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு வா பார்த்துக்கலாம். இதான் தலைமை. மோடி 24 மணி நேரம் வேலை செய்கிறார். பிரதமர் ஆகணும், மீண்டும் 3வது முறை பிரதமர் ஆகணும். ராமருக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு, ராமர் கோயிலில் போய் பூஜை பண்ணுறாரு, 11 நாள் பட்டினி கிடக்கிறாரு, எண்ணெய் குடிக்கிறாரு, தரையில் படுக்கிறாரு, ஒரு நேரம் ஜோறு திங்கிறாரு. அப்போ எல்லாம் எதுக்கு? பிரதமர் நாற்காலிக்கு. ராமரை கும்பிடுறதுக்காக போய் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. மீண்டும் அந்த நாற்காலி தான். அப்போது இப்படி இதுதான், இதுக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியலை விஜய் பார்க்குறாரா, கேட்குறாரா, புரிஞ்சுக்கிறாரா? ஒன்றுமே இல்லை. கட்சி ஆரம்பிச்சாச்சுப்பா, தமிழ்நாடு வெற்றி கழகம் வெற்றி பெறும், வீட்லேயே படுத்துக்க. அதை தவறான வழியில் கொண்டு வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவரை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு கவசம் அமைச்சிருக்காரு, ஒரு பாதுகாப்பு வலை அமைச்சிருக்காரே தவிர அது கட்சி அல்ல. அது கட்சி அல்ல. கட்சின்னு இன்னைக்கு நிரூபிக்க வேண்டிய இடம் எங்க? மக்கள்கிட்ட. 77 கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் 73 மாயத்தேவரை கேண்டிடேட்டை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார். அண்ணா எத்தனை போராட்டம். அண்ணா அங்கே இருக்கிற பூரா அண்ணா தான், அங்கே இருக்கிற பூரா கருணாநிதி தான், அங்கே இருக்கிற பூரா நெடுஞ்செழியன் தான். இப்படி திமுக ஒரு வரலாறு இருக்குது. இதில் எதுவுமே இல்லையே. அரசியல் என்பது மிக நீண்ட நெடிய பயணம். வளைந்து குறுக்கு நெடுக்கு பள்ளம் மேடு, இது அரசியல். எல்லாருமே எடுத்தது முதலமைச்சர் நாற்காலிக்கெலாம் வரல. அண்ணா படாத பாடா, எம்ஜிஆர் படாத பாடா. எம்ஜிஆர் உலகம் சுற்றி வாழையும் படமே ரிலீஸ் ஆகக்குள்ள கருணாநிதி ஒழிச்சே விழுவட்டார். கருணாநிதி எதிர்த்து அவர் தான் பண்ணார். பம்பாயில் கொண்டு படம் போட்டிய இது பண்ணார், பிரிண்ட் போட்டார். இங்கே படமே ரிலீஸ் பண்ண முடியல. இப்படியெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பா கூட இல்லை, பெரிய முரண்பாடு. அவர் தான் இவரை நடிகராக்கினார், அவர் தான் இவரை தலைவனாக்குவதற்காக முயற்சி பண்ணார். அவர் கூட பெரிய முரண்பாடு. அப்போது தந்தையிடமே உன்னால் ஆலோசனை பெற முடியல, முரண்பாடு மொத்த உருவமாக இருக்குது. அப்போ நீ யாருடைய ஆலோசனை பெற? உனக்கு யார் ஆலோசகர்? எதை நோக்கி போகிற? உன் சிந்தனை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? பல பேர் இப்போ கேட்குறான், கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து கட்சியை ஆளையாக காணும். இல்லை சார், மக்கள் நீதி மையம் இருக்காரு, 2 சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லை 20 சீட்டே கேட்கலாம். கோயம்புத்தூரில் நிறுத்தி வேலை பார்த்த மகேந்திரன் திமுக போயிட்டார். ஏன் கமலஹாசன் பரமக்குடியில் நின்று இருக்கணும், ஆழ்வார்பேட்டையில் நின்று இருக்கணும்? எங்கே நின்னார்? கோயம்புத்தூர் போய் நின்னார். அப்போ இவருக்கு தொகுதியே இல்லை, மகேந்திர தொகுதியில் போய் நின்னார். கோயம்புத்தூர் கமலஹாசனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போ அவர் ராகுல்கிட்டையும் திமுகட்டையும் துண்டை போட்டு வச்சுருக்காரு, 1 சீட்டு கொடுக்கணும், 2 சீட்டு கேட்டால் 1 சீட்டாக கொடுப்பாங்கன்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திமுக உச்சத்தில் இருக்குது. திமுகவை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை. திமுகவோட அந்த கூட்டணியில் இருக்கிற யாருமே வெளியேறல. மொத்தமாக அங்கேயே பசங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி இப்போ கூவி அழைக்கிறாரு, போகவே மாட்டேங்கிறாங்க யாரும். வாசம் ஆள் இல்லாத வாசம் தான் போய் பார்த்துட்டு வர்றாரு. சிறுத்தை போகல, கம்யூனிஸ்டுகள் போகல, 2 கம்யூனிஸ்டும் போகல, வைகோ போகல, கொங்கு ஈஸ்வரம் போகல, காங்கிரஸ் போகல, யாரும் போகலை. அந்த கட்சி பசவோட்டு ஒட்டியிருக்கு. இந்த கட்சி நம்பிக்கை கூட்டணியாக இருக்குது, முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித்துகளுக்கு. அப்போது இதெல்லாம் வியூகம் வைத்து உடைச்சி திமுக உடைக்கணும்ல.
என்ன கொள்கை இருக்கு? ஒரு கொள்கை இல்லை. இல்லை, கொள்கையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ திமுக எதிர்க்கிறதுக்காக தான் விஜய் வந்து இருக்காரா? ஏன்னா சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அவர் நெருக்கடி கொடுத்ததே வந்து திமுக தான் மோஸ்டா. அந்த கோட்பாடில் உள்ள வந்திருக்கலாங்களா? இல்லை வந்து என்ன அரசியலை வைக்கிறீங்க நீங்கள்? ஒரு பொருள் விவாதம் ஆகணுமா இல்லையா? திமுகவை நீங்கள் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ராமதாஸ் அறிக்கை வருது. அப்போ விஜய் என்ன அறிக்கை விடுறாரா? நேற்று விட்டுருக்காரு சார். இதுக்கு மேலே விடுவார் அடுத்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா. இல்லை, அறிக்கையினால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இல்லை சார், இது வரைக்கும் தளபதினு கூப்பிட்டவர் இன்னைக்கு தலைவர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல சார். மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இல்லை, மக்கள் ஏற்றுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? தேர்தல் நிரூபிச்சா தான் மக்கள் ஏற்றுக்கிறதா சொல்ல முடியும். நீங்கள் மக்கள் என்ன அவர் பின்னாடி ஒரு 50 லட்சம் பேர் இருப்பானா, 1 கோடி இருப்பானா, எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும்? சினிமா பார்க்குற போல தலைவனை ஏற்றுக்கிட்டானா? சினிமா 400 ரூபா கொடுத்து சினிமா பார்க்குறான், 1500 ரூபா கொடுத்து சினிமா பார்க்குறான். சினிமா பார்க்குறவன் வேற, ஓட்டு போடுறவன் வேற. நீங்கள் சிவாஜி ஏன் ஜெயிக்க முடியல? அவர் நடிக்காத படமா? நடிப்புக்கு இப்படி ஒரு ஆளை நீ கண்டுபிடிக்க முடியுமா? நடிப்புக்கு இசை, அதாவது செவாலியை விருது கொடுக்கறதுக்கு பிரான்ஸில் அந்த குழு பார்த்துட்டு இது கண்டிப்பாக சிவாஜி 9 ஆக்ஷன் பண்ணியே இருக்க முடியாது. நாங்கள் மெகா நடிகை, பிறவி கலைஞன், எவனும் ஓட்டே போடலையே, எம்எல்ஏ கூட ஆக முடியலையே, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து காணாமையே போயிட்டார். நீங்கள் உலகமாக நாயகம் தான் யார்? கமலஹாசன். ஜெயிக்க முடியலையே. கமலஹாசனுடைய ஆட்கள் ஒரு ஆள் அரசியலுக்கே வர முடியலையே. எல்லாம் வந்தவங்க பூரா அப்படியே காணாமல் போயிட்டாங்களே. அவரு அரசியல் தொடங்கிட்டு சினிமாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. விஜய் வந்துட்டு முழுமையாக வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் அரசியல் தான் இருக்க போறேன்னு சொல்றாருல்ல சார். 2 வருஷம் கழிச்சு வருவார், ஏதாவது கேரண்டி இருக்கா? இன்னும் 2 வருஷம் ரஜினி சொன்னார்ல, லேட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன். எப்போ? 70 வயசு முடிஞ்சு போச்சு. 77 3 முடிச்சு நடிக்கும்போது ரஜினி ரசிகர் மன்றம் வச்சிருந்தவனுக்கு வயசு இப்போ என்ன? 77, இன்றைக்கி 2024. 77 அதில் ஒரு 23, இதில் ஒரு 24, 23, 24, 47 வயசாகி போச்சு. அவனுக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்கும். 44, 54, 64 வயசு அவன் என்ன செய்வான்? ரஜினியை நம்பி எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். எம்ஜிஆர் நம்பி வந்த பூரா மந்திரி ஆகிட்டான், எம்பி ஆகிட்டான், இன்னும் சொன்னால் முதலமைச்சர் ஆகிட்டான். எம்ஜிஆர் நம்பி வந்தவர் தான் யார்? எடப்பாடி. எம்ஜிஆர் நம்பி வந்தவர் தான் ஜெயலலிதா. எம்ஜிஆர் நம்பி வந்தவர் தான் ஓபிஎஸ். எல்லாம் என்ன ஆனாங்க? மந்திரி மட்டும் ஆகலை, முதலமைச்சராக ஆகிட்டாங்க. ஆனால் விஜய் நம்பி வந்தா ஏதாவது கவுன்சிலர் ஆக முடியுமா? 2 வருஷம் கழிச்சு கவுன்சிலர் தேர்தல் நிற்பாரா? இதே கேள்விக்குரியார். 2 வருஷம் மீண்டும் 2 வருஷம் நீட்டிக்கப்படும், காலம் நீட்டிக்கப்படும். அப்போ இந்த கணக்கு அரசியல் கரை ஏறாது. இந்த கணக்கு அரசியலில் கரை ஏற்றாது. மக்கள் என்ன மூடர்களா, முட்டாள்களா? மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கான். நமக்கான தலைவர் யார்? நமக்கு யார் நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளுவா? இதுதான் எதிர்கால அரசியல். அதை விஜய் நிரூபித்தால் மட்டுமே தமிழக மக்களால் திரும்பி பார்க்கப்படுவார். இதுதான் இன்றைய விஜய் அரசியலினுடைய எதிர்பார்ப்பு.